எஸ்டிஆரின் 49வது படம் சிக்கலில் இருப்பதாக கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை நடவடிக்கையில் சிக்கியுள்ள ஆகாஷ் பாஸ்கரன் திடீரென பின்வாங்கியதுதான் இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. கடந்த சில தினங்களாகவே தமிழக அரசியல் மற்றும் சினிமா வட்டாரம் ஏகத்துக்கும் பரபரப்பாக காணப்படுகிறது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விவகாரத்தில் அமலாக்கத்துறை காட்டும் அதிரடிதான் இதற்கு காரணம். அதே நேரம் இந்த வழக்கில் பிரபல சினிமா தயாரிப்பாளரான டான் பிக்சர்ஸின் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இது திரையுலகையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் பாஸ்கரன் என்பவரது மகன்தான் ஆகாஷ் பாஸ்கரன். இயக்குநராக வேண்டும் என்ற கனவுடன் 2015 சென்னை வந்த இவர் விஜய் சேதுபதி நடித்த நானும் ரவுடிதான் படத்தில் உதவி இயக்குநராக வேலை பார்த்தவர். அதன் பின்னர்தான் ஆகாஷ் வாழ்வில் ஜாக்பாட் அடித்தது. 2024ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தைச் சேர்ந்த மு.க. முத்துவின் மகள் வழி பேத்தியும் கவின்கேர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சி.கே. ரங்கநாதனின் மகளுமான தாரணியை திருமணம் செய்தார். அதன் பின் ஆகாஷ் பாஸ்கரனின் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்க அதனைக் கண்டு கோலிவுட்டே ஆச்சரியத்தில் திகைத்தது. ஒரே நேரத்தில் சுமார் 500 கோடிகள் வரை முதலீடு செய்து தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் ஆகியோரின் படங்களை ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பதாக அபிஷியல் அப்டேட்டுகள் வெளியாகின. அதேபோல் அதர்வா கயாதுலோக நடிப்பில் இதயம் முரடு என்ற படத்தை தயாரித்து இயக்கியும் வருகிறார். இந்த நிலையில்தான் ஆகாஷ் பாஸ்கரன் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்க அதன் அடிப்படையில் மே 16, 17 ஆகிய தேதிகளில் தேனாம்பேட்டையில் உள்ள ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் சோதனை நடத்தினர். அப்போது கைப்பற்றிய ஆவணங்களில் தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் ஆகியோருக்கு ஆகாஷ் பாஸ்கரன் சம்பளமாக 80 கோடி ரூபாய் வரை கொடுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது தனுஷின் இட்லி கடை, சிவகார்த்திகேயனின் பராசக்தி, சிம்புவின் 49வது படம் ஆகியவற்றை ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்க அதற்காக இந்த 3 ஹீரோக்களுக்கும் கோடிக்கணக்கில் பணமாகவே சம்பளம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கான ஆவணங்கள் தற்போது அமலாக்கத்துறையிடம் இருப்பதால் சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் மூவருக்கும் எப்போது வேண்டுமானாலும் நோட்டீஸ் பறக்கலாம் என்று கிசுகிசுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை நெருக்கடிகளால் சிவகார்த்திகேயனின் பராசக்தி பாதி முடிந்த நிலையில் டிராப் ஆகக்கூடும் என்று கூட கிசுகிசுக்கப்பட்டது. இந்த நிலையில் தயாரிப்பாளர் சக்தி வாய்ந்த நபர் என்பதால் சில விவகாரங்கள் சரிகட்டப்பட்டு மீண்டும் படப்பிடிப்புகள் தொடங்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தனுஷின் இட்லி கடை, சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்கள் சிறிய அளவிலான சேதாரங்களோடு தப்பிய நிலையில் சிம்பு மட்டும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லப்படுகிறது. பார்க்கிங் பட டைரக்டர் ராம்குமாரின் தயாரிப்பில் STR49 படத்தை டான் பிக்சர்ஸ் பூஜை போட்டிருந்தது. அடுத்த மாதம் படப்பிடிப்பு தொடங்க இருந்த நிலையில் தனக்கு சில நெருக்கடிகள் இருப்பதால் வேறொரு தயாரிப்பாளரை பார்த்துக் கொள்ளும்படி ஆகாஷ் பாஸ்கரன் பின்வாங்கிவிட்டார் என்ற தகவலும் கசிந்திருக்கிறது. கம்பேக் கொடுத்துட்டோம், இனி வரிசையா படங்கள் நடிக்க வேண்டியதுதான் என நினைத்த சிம்புவுக்கு இது சற்று டிராபேக்காக முடிந்துள்ளது. இந்நிலையில் STR49 படத்திற்கு வேறொரு தயாரிப்பாளர் கிடைக்கிறாரா அல்லது டான் பிக்சர்ஸே இப்படத்தை தயாரிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.